கற்களால் செதுக்கப்பட்ட இந்த தூண்களுக்குள் காற்று உள்ளே செல்வதற்கு துவாரம் கூட கிடையாது. அப்படி இருக்கையில் எப்படி ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமான இசையை எழுப்ப முடியும் என்பது விஞ்ஞானிகளை இன்று வரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் மூலவர் சுயம்பலிங்கமாக தோன்றியவர். வேணுநாதர், வேதநாதர், நெல்வேலிநாதர் போன்ற பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். அம்பாள், காந்திமதி அம்மன், வடிவுடையம்மை, திருக்காமக்கோட்டையுடைய நாச்சியார் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலோட தலவரலாறு பற்றி பார்க்கலாம். பல நூறு வருடங்களுக்கு முன்பு பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் ராமக்கோனார். இவர் தினம்தோறும் அரண்மனைக்கு பால் கொண்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் அரண்மனைக்கு பால் கொண்டு போகும் வழியில் கல்லொன்று அவரின் காலை தடுக்கியதால் கையில் இருந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிட்டது. தெரியாமல் தடுக்கி விழுவது என்பது ஒரு நாள் மட்டும் நடந்தால் எதிர்பாராதது. ஆனால் இந்த நிகழ்வு தொடர்